2.4 Kinematic equations for uniformly accelerated motion. For uniformly accelerated motion, we can derive some simple equations that relates displacement, time taken, initial velocity, final velocity and acceleration. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் ஆப்ஜெக்ட் இருக்கு. அதுக்கு வந்து என்னன்னா ஒரு சில சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் நம்ம டிரைவ் பண்ண போறோம். அந்த சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் எதெல்லாம் ரிலேட் பண்ணணும்னு பார்த்தோம்னா displacement x, time t, initial velocity v0, final velocity v and acceleration இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ற மாதிரி some set of equations நம்ம derive பண்ண போறோம். Equation 2.4 already obtained gives a relation between final and initial velocities v and v of an object moving with uniform acceleration. ஏற்கனவே நம்ம பாருங்க 2.4 equations ஏற்கனவே நம்ம வீடியோஸ் போட்டுருக்கோம், அதுல போய் செக் பண்ணுங்க. Equation 2.4 அதுல வந்து என்னன்னா நமக்கு final velocity, initial velocity and acceleration இதுக்கான ரிலேஷனை தரக்கூடிய ஈக்குவேஷன் பாருங்க. v is equal to v0 plus atங்கிறது நமக்கு ஈக்குவேஷன் 2.4ல நம்ம போட்டுருக்கோம். இது ஏற்கனவே டிரைவ் பண்ணியிருக்கோம். சரியா? இதே இது பாருங்க, தமிழ்ல என்ன சொல்லியிருக்காங்க, சீராக முடுக்கப்பட்ட இயக்கத்திற்கான இயக்கவியல் சமன்பாடுகள். இதுல என்ன சொல்றாங்க, சீரான முடுக்கப்பட்ட இயக்கத்திற்கு இடப்பெயர்ச்சி x, எடுத்துக்கொண்ட நேரம் t, ஆரம்ப திசைவேகம் v0, இறுதி திசைவேகம் v மற்றும் முடுக்கம் a ஆகியவற்றுடன் தொடர்புடைய சில எளிய சமன்பாடுகளை நாம் பெறலாம். இப்ப இந்த இதுல நம்ம என்ன பண்ண போறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் x இடப்பெயர்ச்சி, எடுத்துக்கொண்ட காலம் டைம் t, இனிஷியல் வெலாசிட்டி v0 ஆரம்ப திசைவேகம் v0, ஃபைனல் வெலாசிட்டி v இறுதி திசைவேகம் v மற்றும் முடுக்கம் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் சீரான முடுக்கம் a இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷனை நம்ம செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸா நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? ஏற்கனவே பெறப்பட்ட சமன்பாடு 2.4 சீரான முடுக்கத்துடன் நகரும் ஒரு பொருளின் இறுதி மற்றும் ஆரம்ப திசைவேகங்கள் v மற்றும் v0 இடையே ஒரு தொடர்பை அளிக்கிறது. பாருங்க, நமக்கு ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் நம்ம டிரைவ் பண்ணியிருந்தோம். இதுல v is equal to v0 plus at. இங்க வந்து பாருங்க, நமக்கு வேகம்னு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா அது திசைவேகம், வெலாசிட்டி தான் நம்ம பாக்குறோம். வெலாசிட்டிங்கிறது திசைவேகம், இங்க வேகம்னு இருக்கு, அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அப்ப v is equal to v0 plus at. இதுல வந்து பாருங்க, ஃபைனல் வெலாசிட்டி இறுதி திசைவேகம் v, ஆரம்ப திசைவேகம் v0 மற்றும் முடுக்கம் a இவற்றுக்கான தொடர்பை வந்து இந்த ஈக்குவேஷன் 2.4ல நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அடுத்தது, this relation is graphically represented in figure 2.5. இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன பண்றாங்க, இந்த கிராஃபிக்ல இந்த ஈக்குவேஷன்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. This relation is graphically represented in figure 2.5. The area under this curve is area between instance 0 and t equal to area of the triangle ABC plus area of the rectangle OABC. இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்க. இந்த கிராஃபிக் கீழே இருக்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்தோம்னா நமக்கு ரெண்டா பிரிக்கலாம். ஒரு ஸ்கொயர் பாருங்க, ACDOங்கிற ஒரு ஸ்கொயர், ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள், இந்த ரெண்டு ஏரியாவையும் நம்ம ஆட் பண்ணணும். சரியா? அப்ப வந்து பாருங்க, the area under this curve, இந்த கர்வுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியா வந்து பாருங்க, the area between the instance 0 and t, 0ங்கிற டைம் இன்டர்வலுக்கு tங்கிற டைம் இன்டர்வலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஏரியா which is equal to area of the triangle ABC. இந்த ABCங்கிற இந்த ட்ரையாங்கிளுக்கான ஏரியா அண்ட் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் OACD. இப்போ OACDங்கிற இந்த ரெக்டாங்கிளுக்கான ஏரியா. இந்த ட்ரையாங்கிளுக்கான ஏரியாக்கு ஃபார்முலா என்ன தெரியும், half BH அப்படிங்கிறது தெரியும். half சரி, B னா என்ன, நமக்கு பிரெத், இங்க என்ன டைம் இன்டர்வல் t. சரியா? தான் இங்க t கொடுத்துருக்காங்க. ஹைட் ஹெச்க்கு என்ன ஃபார்முலா, v minus v0. இங்க பாருங்க, ஃபைனல் வெலாசிட்டி v, இனிஷியல் வெலாசிட்டி வந்து v0. இந்த டிஃபரன்ஸ் தான் half BH ஃபார்முலா. பாருங்க, பிரெத் இது, ஹைட் இது. சரியா? அப்ப half BH னா half into breadth b க்கு tங்கிறத போட்டுக்கிறோம், ஹெச்க்கு வந்து v minus v0ங்கிறத போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த ரெக்டாங்கிளுக்கான ஏரியா வேணும்னா என்ன பண்றோம்னா, இதோட ஹைட் v0, இதோட வித் எவ்வளவு t, அப்ப v0 into t போட்டு மல்டிப்ளை பண்றோம். அப்ப டோட்டல் ஏரியா வந்து என்னங்கிறது கிடைக்குது. இந்த தொடர்பு 2.5 வரைபடமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வளைவின் கீழ் உள்ள பரப்பு, இந்த கேர்வுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியா வந்து பாருங்க, t equal to 0 மற்றும் t தருணங்களுக்கு இடையே உள்ள பரப்பாகும். அப்ப டைம் t equal to 0, டைம் t, இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த டைம் இன்டர்வல், அதான் இந்த கிராஃப் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இது வந்து எதுக்கு சமம், முக்கோணம் ABCயின் பரப்பு பிளஸ் ஒரு செவ்வகம் OABCD யின் பரப்பு. இப்ப முக்கோணத்துக்கான பரப்பு என்ன, half v minus v0 into t சொல்றோம், பிளஸ் ஒரு செவ்வகத்துக்கான பரப்பு என்ன, v0 into டைம் t. இதனையும் போட்டோம்னா நமக்கு இதுக்கான பரப்பளவு வந்து என்ன அப்படிங்கிறது கிடைக்குது. வெலாசிட்டி டைம் கிராஃப்ல அந்த கீழே இருக்கக்கூடிய ஏரியா எதை கொடுக்கும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கும். சரியா?
அதாவது as explained in the previous section, the area under VT curve represents the displacement. இப்ப முந்தைய பிரிவில் விளக்கப்பட்டுள்ளபடி VT வளைவின் கீழ் உள்ள பரப்பு இடப்பெயர்ச்சியை குறிக்கிறது. அப்ப அந்த கர்வுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஏரியா எதை கொடுக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கும். எனவே பொருளின் இடப்பெயர்ச்சி x, சரியா? அதாவது therefore the displacement x of the object எப்படி சொல்லலாம்? நமக்கு டோட்டல் இந்த ஏரியா நம்ம கால்குலேட் பண்ணோம்ல, ஏரியா என்னன்னு கால்குலேட் பண்ணோம், half v minus v naught into t plus v naught into t சொல்றோம். இதான் வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் x, சரியா? அப்ப x க்கு பதிலா என்ன சொல்லலாம்? அந்த ஏரியா தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் x. x is equal to half into v minus v naught into t plus v naught into t சொல்லலாம். அதான் இங்க சொல்றோம். பாருங்க, முந்தைய பிரிவில் விளக்கப்பட்டுள்ளபடி VT வளைவின் கீழ் உள்ள பரப்பு இடப்பெயர்ச்சியை குறிக்கிறது. எனவே பொருளின் இடப்பெயர்ச்சி x is equal to half into v minus v naught into t plus v naught into t. ஓகே, ஆனா நமக்கு ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் 2.4ல ஒன்னு பார்த்தோம். அந்த ஈக்குவேஷன் வந்து என்னன்னா v equal to v naught plus a into t அப்படிங்கறத பார்த்தோம். இதுல இருந்து என்ன சொல்லலாம்? v minus v naught equal to a into t ன்னு சொல்லலாம். அதான் இந்த ஈக்குவேஷன் 2.4ல இருந்து நம்ம என்ன பண்றோம்? இந்த ஈக்குவேஷனை v minus v naught is equal to a into t ங்கறத வச்சிட்டோம். அப்ப v minus v naught க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? at ங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப half at into t னா half at ஸ்கொயர் வந்துருச்சு plus v naught into t. அப்ப பாருங்க, x is equal to v naught t plus half at ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். பாருங்க, இந்த இடத்துல என்ன வரும்? half, சரியா? x is equal to v naught t plus half at ஸ்கொயர் அப்படிங்கிறது வருது. ஈக்குவேஷன் 2.4ல இருந்து என்ன பண்றோம்? v minus v naught is equal to at ன்னு வச்சுக்கிறோம். அந்த v minus v naught க்கு பதிலா at சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப therefore x is equal to half at ஸ்கொயர் plus v naught t. இந்த ஈக்குவேஷன் எப்படி மாத்தி எழுதலாம்? x is equal to v naught t plus half at ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். சரியா? இது ஈக்குவேஷன் 2.6. அப்ப 2.5 இன்னொரு மாதிரி எப்படி எழுதலாம்? can also be written as x is equal to v plus v naught by 2 into t அப்படின்னு எழுதலாம். ஆனா v plus v naught by 2ங்கிறது என்ன? ஆவரேஜ் வெலாசிட்டி v bar. இங்க வந்து பாருங்க, இந்த ஈக்குவேஷன்ல இருந்து எப்படி தெரியுதுன்னா v minus இது வந்து பாருங்க v by 2 minus v naught, இது ஆக்சுவலா vt by 2 ன்னு எழுதலாம். v naught t by 2 plus v naught into t இப்படி எழுதுறோமா? இந்த vt by 2 அப்படிங்கிறது வந்துரும். இது பாருங்க minus v naught t by 2 plus v naught tங்கிறது இருக்கு. இது எப்படி எழுதலாம்? plus v naught t by 2 அப்படிங்கிறது எழுதலாம். இதுல வந்து என்ன பண்ணலாம்னா v plus v naught divide by 2 ன்னு எழுதலாம். சரியா? அப்ப இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம இந்த இதை கொண்டு வரலாம். இந்த இதுதான் என்ன சொல்றோம்? ஆவரேஜ் வெலாசிட்டி v bar into t, v plus v naught divide by 2 into t இருக்குல்ல, இதுதான் வந்து என்ன சொல்றோம்? v bar into t ன்னு சொல்றோம். சரியா? ஈக்குவேஷன் 2.5 can also be written as x is equal to v plus v naught by 2 into t which is equal to v bar into t. இதுல v bar ஓட வேல்யூ என்ன? v plus v naught by 2 for constant acceleration only. இந்த ஃபார்முலா இருக்குன்னா சீரான முடுக்கத்திற்கு மட்டும், அதாவது கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி v plus v naught by 2 அப்படிங்கறத யூஸ் பண்ண முடியும். பாருங்க, சமன்பாடு 2.5 பின்வருமாறு எழுதலாம். இந்த டெரிவேஷன் இப்ப நான் உங்களுக்கு இங்க போட்டு காமிச்சிருக்கேன். 2.5 இந்த வந்து என்ன எழுதலாம்? இந்த மாதிரி v naught plus v by 2 into t ன்னு எழுதலாம். இதுக்கு பதிலா v bar into t ன்னு எழுதலாம். v barங்கிறது வந்து என்னன்னா நமக்கு சராசரி முடுக்கம். அப்ப v bar is equal to v naught plus v by 2. இது நிலையான முடுக்கத்திற்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது ஈக்குவேஷன்ஸ் 2.7a and 2.7b mean that the object has undergone displacement x with an average velocity equal to arithmetic average of the initial and final velocities. அப்ப 2.7a and 2.7b இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் x அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஆவரேஜ் வெலாசிட்டியில ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கவர் பண்ணுங்கிறத சொல்றாங்க. சரியா? 2.7a மற்றும் 2.7b சமன்பாடுகள் ஆரம்ப மற்றும் இறுதி திசைவேகங்களின் எண்கணித சராசரிக்கு சமமான சராசரி திசைவேகத்தில் பொருள் கடந்த இடப்பெயர்ச்சி x ஐ குறிக்கிறது. அப்ப x is equal to என்ன? v bar into t ன்னு சொல்றோம். v barனா என்ன? இனிஷியல் வெலாசிட்டி v naught, ஃபைனல் வெலாசிட்டி v. இதுக்கு ஆவரேஜ் வேல்யூ என்ன வரும்? v naught plus v by 2 அப்படின்ட்டு வரும். அப்ப x is equal to v naught plus v by 2 into t ங்கிறது தான் இந்த ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் பண்ணுது. சரியா? ஈக்குவேஷன் 2.4ல இருந்து என்ன சொல்லலாம்னா டைம் t நம்ம எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி கொண்டு வரலாம்? t equal to v minus v naught divide by a அப்படின்னு சொல்லலாம். நமக்கு பாருங்க, ஏற்கனவே நம்ம அந்த ஈக்குவேஷன் சொன்னோம். v equal to v naught plus a into tங்கிறது ஃபார்முலா. இதுல இருந்து v minus v naught is equal to v minus v naught is equal to a into t. இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? t யோட வேல்யூ t is equal to
v minus v naught divide by a. சரியா? இப்ப t யோட வேல்யூ வந்து என்ன கொடுத்திருக்காங்க? v minus v naught by a. இந்த வேல்யூ எங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம்னா 2.7 a ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இப்ப t யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப x is equal to v plus v naught by 2 into t க்கு பதிலா என்ன பண்றோம்? v minus v naught by a போட்டோம்னா v square minus v naught square by 2a ன்னு வரும். இந்த 2a வை இந்தாண்ட கொண்டு வந்துடலாம். அப்ப v square minus v naught square is equal to 2ax இல்லனா v square is equal to v naught square plus 2ax ன்னு சொல்லலாம். 2.4 சமன்பாட்டிலிருந்து t உடைய மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? v minus v naught by a ன்னு சொல்லலாம். இந்த மதிப்பை 2.7 a ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா x is equal to v bar into t வருதுல. v bar ஓட வேல்யூ v plus v naught by 2. t க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம்? v minus v naught by a ங்கற சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப v square minus v naught square by 2a ன்னு வரும். அப்ப v square minus v naught square is equal to 2ax னா v square minus v naught square is equal to 2ax. இதுல வந்து v square is equal to என்ன சொல்லலாம்? v naught square plus 2ax அப்படின்னு கொண்டு வரலாம். இதான் ஈக்குவேஷன் 2.8. This equation can also be obtained by substituting the value of t from equation 2.4 into equation 2.6. அப்ப இதே ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணலாம்? 2.6 லயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். t யோட வேல்யூ இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்றோம்? ஈக்குவேஷன் 2.6 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் இதே ஈக்குவேஷன் வரும்னு சொல்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? thus we have obtained 3 important equations. அப்ப நமக்கு என்ன 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஏற்கனவே நம்ம டிரைவ் பண்ணி வச்சது v equal to v naught plus 18. ரெண்டாவது x is equal to v naught t plus half a t square னு கால்குலேட் பண்ணோம். மூணாவது வந்து என்ன? v square is equal to v naught square plus 2ax அப்படிங்கறத பார்த்திருக்கோம். சமன்பாடு 2.4 இல் இருந்து t இன் மதிப்பை 2.6 இல் பிரதியிடுவதன் மூலமும் இந்த சமன்பாட்டை பெறலாம். சரியா? இந்த இதே ஈக்குவேஷனை நம்ம இப்படியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு சொல்றாங்க. எனவே நாம் 3 முக்கியமான சமன்பாடுகளை பெறுகிறோம். அப்ப என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் இருக்கு? v equal to v naught plus a t ங்கிறது ஒரு ஈக்குவேஷன். x is equal to v naught t plus half a t square ங்கிறது ஒரு ஈக்குவேஷன். இன்னொரு ஈக்குவேஷன் v square equal to v naught square plus 2ax அப்படிங்கிறது மூணாவது ஈக்குவேஷன். 3 ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். கனெக்டிங் 5 குவாண்டிட்டிஸ் இதெல்லாம் எதை கனெக்ட் பண்ணுது? v naught, v, a, t and x. அதாவது ஆரம்ப திசைவேகம், இறுதி திசைவேகம், சராசரி முடுக்கம், எடுத்துக்கொண்ட காலம் மற்றும் இடப்பெயர்ச்சி, இந்த 5 குவாண்டிட்டியும் இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து ரிலேட் பண்ணுது. தீஸ் ஆர் த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ரெக்டிலினியர் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். அப்ப இத வந்து என்ன சொல்றாங்க? ஒரு நேர்கோட்டு இயக்கத்தில் உள்ள, இது வந்து என்ன சொல்றாங்க? நேர்கோட்டு இயக்கத்தில் உள்ள ஒரு மாறா முடுக்கத்தில் உள்ள பொருளுக்கான இயக்கவியல் சமன்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். The set of equations 2.9a were obtained by assuming that at t equal to 0 the position of the particle is x is 0. நம்ம இப்ப என்ன பார்த்துக்கிறோம்னா, நம்ம இந்த கிராஃப்லயே பாருங்க, ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல இந்த கிராஃப்ல என்ன பண்ணிருக்கோம்னா, இனிஷியல் டைம் t equal to 0ன்னு வச்சுட்டோம். அந்த இடத்துல வெலாசிட்டி வந்து v naught, டிஸ்பிளேஸ்மென்ட் x is equal to 0 அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். சரியா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒரு காமனா டிஸ்பிளேஸ்மென்ட் எந்த இடமா வேணாலும் இருக்கலாம். அப்ப டைம் t equal to 0ன்னு வச்சுட்டோம்னா, அப்ப இனிஷியல் பொசிஷன் வந்து என்ன வரும்? x naught அப்படின்ட்டு வரும். பாருங்க, the set of equations 2.9a were obtained by assuming that at t equal to 0 the position of the particle x is 0. அப்ப t equal to 0 வில் துகளின் நிலை x என்பது 0 என்று அனுமானிப்பதன் மூலம் பெறப்பட்ட சமன்பாட்டின் தொகுப்பு 2.9a ஆகும். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல டைம் t equal to 0 position of the particle x is equal to 0 னு வெச்சிட்டோம். We can obtain a more general equation if we take the position of the position coordinate at t equal to 0 as non-zero. say x naught. அப்ப t equal to 0 ல அந்த பொசிஷன் x ஓட வேல்யூ 0 இல்லாம ஏதாவது ஒரு பொசிஷன் இருக்கலாம். அதை வந்து என்ன வச்சுக்கிறோம்? x naught னு வச்சுட்டோம்னா நமக்கு இன்னும் பொதுப்படையான சமன்பாடு நமக்கு கிடைக்கும். more general equation will be obtained. அப்ப இந்த ஈக்குவேஷன் 2.9a இருக்குல்ல, அதை வேற மாதிரி மாத்தி எழுதலாம். t equal to 0 வில் உள்ள நிலையை பூஜ்ஜியமற்றதாக எடுத்துக்கொண்டு x naught என எடுத்துக்கொண்டால் நாம் மிகவும் பொதுவான சமன்பாட்டை பெறலாம். சமன்பாடுகள் 2.9a வில் x க்கு பதிலாக x minus x naught ஐ பிரதியிட நமக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சேஞ்ச் இல்ல, ஏன்னா அதுல பொசிஷனே கிடையாது. அப்ப v equal to v naught plus at தான், அதேதான். அப்ப x is equal to, நமக்கு வந்து பாருங்க, x is equal to v naught t plus half a t square னு ஒரு ஃபார்முலா வந்துச்சு இல்ல. இந்த ஈக்குவேஷன் வந்து பாருங்க, x is equal to v naught t plus half a t square. இந்த ஃபார்முலால x க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம்னா x minus x naught அப்படிங்கற சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப x மட்டும் இந்த வச்சிட்டு மைனஸ் x naught அந்த கொண்டு போனா பிளஸ் x naught மாறிடும். அப்ப x is equal to x naught plus v naught t plus half a t square இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. அதுக்கு அடுத்து ஃபைனல் ஈக்குவேஷன் v square is equal to v naught square plus 2a. x க்கு பதிலா என்ன பண்றோம்னா 2a into x minus x naught அப்படின்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இது வந்து மோர் ஜெனரல் ஈக்குவேஷன்.
சரியா? இன்னும் பொதுப்படையான சமன்பாடு t = 0ல x உடைய மதிப்பு x0 அப்படின்னு இருக்கும்போது நமக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்திருக்கோம். இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து என்னன்னா நமக்கு ஒரு பொருள் சீரான முடுக்கத்தில் இருக்கும் பொழுது அதற்கான இயக்கவியல் சமன்பாடுகள் அப்படின்னு சொல்றோம். இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, நிறைய இடத்துல பின்னாடி நம்ம இதை யூஸ் பண்ண போறோம். நமக்கு 2.4 இன்னும் இருக்கு. இதுக்கான செகண்ட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். எவ்ரிடே மார்னிங் 4 o'clock நீட் பிசிக்ஸ்க்காக NCERT-ல லைன் பை லைன் நம்ம கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே 2.1, 2.2 and 2.3 நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதோட கண்டினியூவேஷன் இருக்கு. அதை நெக்ஸ்ட் டே மார்னிங் 4 o'clock பார்க்கலாம்.